ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா இடியாப்பம் பார்க்க போகிறோம். ஸோ இடியாப்பம் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இடியாப்பம் மீந்துட்டு இருந்துச்சுன்னா இந்த சேவையை செய்யலாம், சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குது, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. ஒரு வழியாக இந்த இடியாப்பம் வாங்குறதுல போதுமா 2-3 நாள் கழிச்சு இன்றைக்கி தான் கையிலேயே மாட்டினார் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்தீங்களா? இல்லையே மச்சான், இல்லையே. என்னண்ணே இங்க இருக்க? குளிக்கலான்னு போனேன், உன்னோட யாபம் வந்துச்சு. அதான் ஒரு எட்டு அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ஒரு 2 இடியாப்பம் அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், குளிக்காமல் கொள்ளாமல் வெளியே இருந்து அவரை பிடிச்சி ஒரு வழியாக வாங்கினோம் ஃப்ரெண்ட். ஒரு நாள் பல்லு வளர்க்கலான்னு போனால் ஓட்டார், ஒரு நாள் குளிக்கலான்னு போனால் ஓட்டார். இன்றைக்கி பல்லும் வளர்க்க மாட்டேன், குளிக்கவும் மாட்டேன், இடியாப்பம் வாங்க விட மாட்டேன்னு கையில் வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இடியாப்பம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடியாப்பம் சேவை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ நல்லா சின்ன சின்னதாக நறுக்குனிங்கன்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாதிரி தக்காளியும் நல்லா பொடியாக நறுக்கின தக்காளி 2 எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ தேவையான பொருள் இடியாப்பமும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ ஓகே, இந்த தக்காளி வெங்காயம் இடியாப்பம். ஸோ ஓகே, நம்ம ஒரு கடாய் அடுப்பில் அடித்து வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கலாம், நம்ம இடியாப்பம் நல்லா உதிரியாக பிச்சு போட்டணும் ஃப்ரெண்ட்ஸு. உங்களால் எவ்வளோ சின்னசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ இதாக நல்லா கட் பண்ணி போட்டுருங்க, சின்ன சின்ன துண்டாக. அப்போ தான் நம்மளுக்கு கிளறி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கடாய் சூடு எரிச்சு. ஸோ அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக. ஸோ ஓகே, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதில் நம்ம கடுகு போடுறோம். கடுகு போட்டோன்னே அந்த சூட்டுக்கு அந்த கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். பார்த்திங்கன்னா அந்த கடுகு பொரியணும். ஸோ பொரிஞ்சோன்னா அதுக்கப்புறம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இடியாப்பம் சாப்பிடும்போது, அது இடையில் சேவை சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா போட்டு அந்த நல்லா அப்படியே பொன்னிறமாக வதக்கணும். ஸோ அந்த தீயில் பொன்னிறமாக எண்ணெயில் வதக்க விடுங்க. தேவையான அளவு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர். ஸோ அந்த கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ நீங்கள் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் போட்டுட்டு ஸோ நல்லா கைவிடாமல் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே பொன்னிறமாக வர்ற அளவுக்கு அந்த வெங்காயத்தை அப்படியே கைவிடாமல் வதக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். ஸோ நல்லா கைவிடாமல் பொன்னிறமாக வதக்குங்க. அப்போ தான் அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் உங்களுக்கு அந்த இடியாப்பம் தூக்கி தரும், இடியாப்பம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, இப்போ பச்சை மிளகா இந்த டைமில் பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா நறுக்கி இதில் போட்டுருங்க. 4 ஒரு 2 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஏன்னா இப்போ காரம் அதிகமாக தேவையில்லை, சம்மர் சீசன்ன்றதுனால. ஓகே, 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா கைவிடாமல் ஆக்கி கொஞ்சோண்டு உப்பு, சும்மா 2 கல் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா வதங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்திக்கலாம் நம்மளுக்கு. இப்பொழுதுக்கு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக சும்மா 2 கல் உப்பு மட்டும், கல் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாம் கிளறிட்டு தேவைப்பட்டால் இந்த தூளுப்பு இருக்கு இல்லைங்களா, அப்போ தூளுப்பு போட்டு அப்படியே பரட்டிக்கலாம். சரியா போய்டும் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட். அப்போது இப்போ நல்லா இப்போது லைட்டாக அப்படியே பொன்னிறமாக வருது வெங்காயம். இப்போ பொன்னிறமாக வந்த உடனே நம்ம தக்காளியை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி நல்லா வதங்கணும். ஏன்னா உங்களுக்கு அப்படி வதக்க முடியலன்னா என்ன பண்ணுங்க, மிக்சியில் லைட்டாக ஒரு அரைச்சி கூட ஊற்றிடுங்க அப்படி. ஏன்னா அந்த தக்காளி நம்ம வாய்க்கு வராத மாதிரி நல்லா இதில் வதங்க விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃபுல் தீ வச்சுட்டு தக்காளி நல்லா வதக்கிட்டு ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா தூக்கி தரும். அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. சக்தி மசாலா கரம் பேக்கெட் போட்டு கொஞ்சம் நல்லா கலரி கொடுங்க. இது அளவு எவ்வளோனா ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். 1 ஸ்பூன் போதும். ஏன்னா இப்போ நான் எடுத்துக்கிறது 10 இடியாப்பம் எடுத்திருக்கேன். 10 இடியாப்பத்துக்கு இது போதுமான அளவு தான். ஓகேங்களா, அந்த 10 இடியாப்பத்தை நல்லா பிச்சு போட்டோம் இல்லைங்களா, அதை இந்த மசாலாவில் போட்டு நல்லா அப்படியே கைவிடாமல் பெரட்டுங்க. இப்போ பெரட்டும் போதே நீங்கள் அந்த கொத்தமல்லியும் கட் பண்ணி அதில் தூவி விட்ருங்க. ஏன்னா இப்போ அந்த கொத்தமல்லியும் தூவி விட்டு அப்படியே பெரட்ட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த சூட்டுக்கு அந்த கொத்தமல்லி அந்த இதில் உட்காந்து நல்லா அந்த ஃப்ளேவர் நமக்கு தரும். ஸோ நல்லா கைவிடாமல் இது கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த எத்தாண்டை தான். ஸோ இந்த எத்தாண்டை தீயை கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வரைக்கும் தீ கொஞ்சம் ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த எத்தனை தீயை கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட் பாயிண்டில் வச்சுருங்க. லாஸ்ட் பாயிண்டில் வச்சுட்டு ஃபுல்லாக கைவிடாமல் கலரி விடுங்க. ஸோ அந்த இப்போ என்னென்னா அந்த இது எல்லாம் அந்த மசாலாஸ் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும் உள்ள அந்த சேவையில். ஸோ நல்லா கைவிடாமல் வதக்கி விட்டிங்கன்னா அப்படியே அந்த இடியாப்பமும் அந்த சூட்டுக்கு அப்படியே அந்த இதுக்கு அப்படியே செட் ஆகும். நல்லா கைவிடாமல் வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த நேரத்தில் இந்த இடியாப்ப சேவையை எத்தனை பேர் அவங்கவுங்க வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது அந்தளவுக்கு ஒரு
டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இடியாப்பம் மீந்துச்சுன்னா மறக்காமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள். இடியாப்பம் இருந்துச்சுன்னா தேங்காய் பால் மஸ்ட்டு, ஏன்னா தேங்காய் பாலோட வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவன் இடியாப்பங்காரன் ஒரு 2-3 நாள் தேடி கிடைக்கலையா, அதனால் சரி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியாச்சு. அதனால் அதிகமாக வாங்கினதில் இப்போ மீந்ததில் இடியாப்பம் சேவை டேஸ்ட். சரி ஓகே, டேஸ்ட் பண்ணலான்னு ஒரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோட டேஸ்ட் வந்து அப்படியே நாக்கிலே ஒட்டிச்சுன்னு தான் சொன்னோம். சரி திருப்பி இன்னொரு வாய் எடுத்து டேஸ்ட் பண்ணலாம் தான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது அப்படியே என்னை இன்னும் தூண்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் போங்கடா அப்படின்ட்டு அதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கின்னு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் அந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.